வணக்கம் தமிழக உறவுகளுக்கு என்று சொன்னால் இந்த கரகங்காசு அதாவது மருத்துவ காப்புறுதி சம்பந்தமான ஒரு முக்கிய விடயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விடயம். இப்போ பார்த்துருப்பீங்க, இனி திருப்பி கிரகங்காசு பாரசு கூடுதல்னு சொன்னால் பல மாற்றங்கள் வரும். அப்போ இந்த கிரகங்காசு வந்து எப்போ மாற்றலாம், எந்தெந்த ஜாரபின்ஸில் உள்ளவர்கள் எப்பப்போ இந்த கிரகங்காசை மாற்ற முடியும் அப்படியான விளக்க முடியும். எல்லாரும் நார்மலாக நீங்கள் எந்த ஃப்ரான்ச்சைஸை வச்சுருந்தாலும் வந்து 3 மாதம் கியூனிங் ஃப்ரீஸ் 30 செப்டம்பர்க்குள்ளே வந்து நார்மலாக வந்து எப்போயும் கியூனிங் கொடுத்தா 3 மாதம் கியூனிங் ஃப்ரீஸ்டோட அடுத்த வேறு இடத்துக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் நார்மலாக வாங்கின இன்சூரன்ஸ் வந்து எப்பயும் பிரேமியம் கூடுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு அவசர உடனே கியூனிங் ஃப்ரீஸ்ட்னு சொல்லி 1 மாதம் கியூனிங் ஃப்ரீஸ்ட்டுக்கு 30 நவம்பருக்குள்ளே கியூனிங் கொடுத்து அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் இன்னொரு கிராங்கன் ஃப்ரீ சீக்கிரம் வந்து மாறலாம். நீங்கள் வந்து குரூம் ஃபர் சீக்கிரங்களில் ஒரு விதமான மாடல் இல்லாமல் பேசிக் ஸ்டாண்டர்ட் மாடல் வச்சுருந்து 300 ஃப்ராங்க் ஃப்ரான்ச்சைஸை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வருஷ நடுவுக்குள்ளே மாறக்கூடியமாக இருக்கலாம். அதுக்கு அர்த்தம் என்னென்னு சொன்னால் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே கியூனிங் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜூன் கடைசியோட வந்து கிராங்கன் காசு மாறலாம். ஆனால் அது வந்து குறைய பேர் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வச்சு வருஷ இடையில வந்து மாறணுன்னு சொல்லி ரொம்ப குறைவு. ஆனால் இப்படியும் இருக்குன்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு இதில் தெளிவுபடுத்துகிறேன். ஓகே, என்னென்னு சொன்னால் இந்த நீங்கள் சொன்ன போல் 2 தடவை மாறுறது, மார்ச் கடைசியில் ஒன்று இல்லைன்னு சொன்னால் செப்டம்பர் கடைசி மாறும். அது வந்து கண்டிப்பாக யார் ஃப்ரான்ச்சைஸ் 300 உள்ளருக்கு மட்டும். நீங்கள் 2500 1000 2500 உள்ளவை வந்து வருஷம் ஒர்க்கத்தான் மாறணும். அதுவும் பெருமையாக கூடினா மட்டும். அது ஒரு முக்கிய விடயம். அதே மாதிரி இன்னொரு படம் இருக்குன்னு சொன்னால் சில வந்து கிரகங்களை வந்து மாற்றிட்டு போகிறாங்க. மாற்றும் போது இது வந்து ஒப்ளிகத்தோஸ் இங்கே இருக்குது, சூசாட் வந்து வேறு இடத்துல இருக்குது. இப்படி பல தரப்பட்ட பிரச்சனை இங்கே நடக்கின்றது. அப்படி அவர்கள் அங்கேயும் இங்கேயும் இதை பற்றி மாற்றுவது வந்து நல்லமாக கூடாது. ஏன்னா இது எங்கள் மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு ஆள் வந்து சொல்கிறார் இந்த கிரகம் மேலே வந்து மாற்றிட்டு போகிறார், பிறகு பார்த்தா ஒப்ளிகத்தோஸ் வந்து வேறு தான் இருக்குது, சூசாட் வந்து வேறு இருக்குது. அவன் இந்த மருந்து பே பண்ணுவேன், இந்த மருந்துக்கு நான் வந்து பே பண்ண மாட்டேன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. இது பெரியதொரு பிரச்சனையாக இங்கே உருவெடுத்து பல பேர் வந்து இந்த பிரச்சனையில் மூடியிருக்காங்க. இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலுமா? கண்டிப்பாக. குரூம் ஃபர் சீக்கிரம்ன்றது எந்த நீங்கள் இன்சூரன்ஸ் செஞ்சாலும் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிற விஷயங்கள் வந்து எல்லா இன்சூரன்ஸும் ஒரே மாதிரி தான் பே பண்ணுவாங்க. அது ஒரு முக்கியமாக தெரிஞ்சு வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் வந்து குரூம் ஃபர் சீக்கிரம் தான் நீங்கள் கட்டுற இன்சூரன்ஸ் பிரேமியிலிருந்து 80% பிரேமியம் வந்து குரூம் ஃபர் சீக்கிரம், அதுதான் விலை கூடின ஒரு விஷயமும். அப்போ அதை நீங்கள் ஒவ்வொரு வருஷம் பார்க்கலாம். பார்த்து ஏதாவது கூட 50 ஃப்ராங்க் 60 ஃப்ராங்க் உங்களுக்கு மாதம் டிஃப்ரென்ஸ் வாரமாக இருந்தால் நீங்கள் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். காசை மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன விதமான சர்வீஸ் அதால் கிடைக்க போகுது. இப்போ தான் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட பில் அனுப்புனா இவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து அதை கணக்கு பண்ணி உங்களுக்கு அந்த காசை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இதில் எல்லாம் நீங்களும் அதையும் கணக்கு பண்ண ஒரு கஸ்டமர் சர்வீஸுக்கு கால் பண்ணால் ஃபோன் எடுப்பாங்களா இல்லையா அந்த விஷயத்தையும் தான் பார்க்கணும். தனியாக குறைவான இன்சூரன்ஸ்ன்ட்டு நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டு ஆனால் அவங்க ஒரு அவசரத்துக்கு அடித்தா எடுக்க மாட்டாங்க. நீங்கள் பில் அனுப்புனா காசு வர லேட் ஆகுதுன்றக்க உங்களுக்கு அந்த காசு மிச்சம் பிடிக்கிற விஷயமும் வந்து ஒரு விதமான பிரயோசனமும் கிடைக்க போகிறதில்ல. மற்றது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ சூசாட் இன்சூரன்ஸில் நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் முதல் பாருங்க என்ன விதமான சூசாட் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன முக்கியம் என்னன்னு சொன்னால், ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, 50 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னால் அது 2 ப்ராடக்ட்டுக்கும் அவ்வளோ விதமான வித்தியாசங்களும் இருக்குது. 50 ரூபாய்க்கு இருக்கிறதுக்குள்ள கூட விதமான விஷயங்கள் அதுக்குள்ளே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கும். 5 ரூபாயில் இருக்கிறதுக்குள்ள ஒரு மினிமமான ஒரு விஷயம் தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கும். அதுகள் வந்து இன்சூரன்ஸ் பொதுவாகவே நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் சேர்க்க அந்த பாலிசியில் இல்லாட்டி அந்த ஒஃபேட்டில் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு தேவையான விஷயம் அதில் அடங்கி இருக்குதா என்ற அதையிலையும் வடிவாக பாருங்கள். சில பிள்ளையான இடங்கள்ல நீங்கள் காசை மிச்சம் பிடிக்க நீங்கள் யோசித்து கடைசியில் நீங்கள் வந்து கூட காசு கட்டுற மாதிரி தான் கடைசியில் வந்து அமைய வேண்டிய நிலைமை வந்துடும். அதால் வந்து மாதம் நீங்கள் கட்டுற இதில் ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட கட்டினாலும் பரவாயில்ல. ஆனால் எல்லா முக்கியமான விஷயமும் அடங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் பிக்கார்த்த ஒரு நன்மையை தரும். அதே நேரத்தில் சூசாட் இன்சூரன்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வருத்தம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் இருக்க மட்டும்தான் நீங்கள் ஒரு சூசாட் இன்சூரன்ஸ் துறக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் கடைசி 5 வருஷத்துக்குரிய ஹெல்த் டெக்ளரேஷன் வந்து கொடுத்து ஆகணும். அதில் நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க இல்லாட்டி லாஸ்ட் 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்து
வருத்தங்கள் இருந்திருக்கு, ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்கீங்கன்னு சொன்னா சூசாட்ஸ் வந்து அப்ளையும் செய்யப்படலாம். ஏன்னா சூசாட்ஸ் துறக்கிறதும் கஷ்டம். அப்ப சூசாட்ஸ் அடிக்கடி மாத்துறதும் வந்து நல்ல விடயங்கள் இல்லை. நீங்க யங்கா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விதமான வருத்தம் இல்லாம பட்சத்தில் வந்து மாறல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த அப்புறம் ஒரு ரிசிகோ வரைக்கும் சூசாட்ஸ் அடிக்கடி மாத்துறது வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். குரூப் சீக்கிரம் வேணுமெண்டா பார்க்கலாம். அது பெரிய ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வித்தியாசம் வருது. ஒரு 100 franc டிஃபரன்ஸ் ஒரு ஆளுக்கு வருது. 4 பேர் உள்ள ஒரு குடும்பத்துல ஆளுக்கு 100 ரூபா கூடுதண்டைக்க கண்டிப்பா குரூப் சீக்கிரம் மாத்திரையில வந்து உங்களுக்கு வந்து அதுல இது கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா மற்றும்படி சூசாட்ஸ் எல்லாத்தையும் மாத்துறது, நீங்க என்னத்தை மாத்துறீங்க, அதான் ஒரு 5 ரூபாய்க்கு மிச்சம் பிடிக்க போய் கடைசியில நீங்க கூட செலவழிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அதுதான் நாங்க கொடுக்குற சின்ன ஒரு குட்டி உண்மைதான். என்னன்னு சொன்னா நான் பல இடங்களில் பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், டியபெட்டிஸ், அதாவது சில ரோகங்கள், அதில் அப்படியான வருத்தங்கள் வேறு எடுத்து போயிருக்கு. சில பேர் அதில் சொல்லாமல் போய் மாற்றி அப்புறம் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, உங்களுக்கு வைத்தியம் போய் வேண்டாத பிரச்சனை எல்லாம் இங்கே வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அதாவது வந்து நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருந்தால் ஒரே கிரகங்களே அங்கே இருங்க. இப்போ சொல்கிற போத இந்த ஒப்பளி குத்து கிரகங்கள் வந்து வேறு இடங்களில் விலை குறைவாக இருந்தால் நீ மாறக்கூடிய. ஆனால் சூசாட்டை வந்து கண்டிப்பாக எங்கே இருக்கோ அங்கே வைத்துக்கொள்ளுங்கள். என்றால் திருப்பி உங்களுக்கு வருத்தங்கள் இது வந்தால் நீங்கள் சூசாட் ஃபெஸ்டிவல் திறக்க முடியாது. அப்படியான பற்றி இங்கே இருக்கின்றது. ஆகவே இரண்டாம் இவர் கெல்சாரா கிரங்காசில் ஒரு டீமுக்கு அப்பையிலிருந்து பொறுப்பாக உள்ளவர். அவை கரை விடயங்களை நான் கொண்டு வரோம் என்றால் அவருக்கு தெரியும். பல பேர் அது எப்படியான கிரகங்களை மாற்றி பிரச்சனைப்பட்டு நெடுவ பார்த்தா அங்கே அவர் மாற்றினார் இவர் மாற்றினார் அப்படியான பிரச்சனைகள் அவர்கள் மாற்றி போட்டு பணங்களை வெற்றி போயிடுவார்கள். அப்புறம் நீங்கள் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, உங்களோட வருத்தங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் கையால் ஆட்டோடியான பிரச்சனைகள் வந்து இங்கே கணக்கு இருக்கிறவர்களே. உங்களுக்கு இது சம்பந்தமான வேறு என்னென்ன விடயங்கள் கிரகம் சம்பந்த விடயம் என்றால் எங்களுக்கு போடுங்க. நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் இதை கொண்டு வருவோம். ஒருவேளை எப்பப்போ இந்த கிரகங்களை மாத்திரை விடயங்களை நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம். இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு கிராங்கன் மாத்துறதுக்கு முதல் நீங்க ஒரு புது இடத்துல ஒரு ஒஃபேட்டை செஞ்சா அதுல உங்களை அந்த கிராங்கன் எடுத்துக்கொள்ளுதா ஏத்துக்கொள்ளுதான்னு முதல் பார்த்து வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு குன்னியும் கொடுங்க. இல்லாட்டி அண்ணா சொன்ன மாதிரி இங்கேயும் குன்னியும் கொடுத்து அங்கேயும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு இடமும் கடைசியில சூசாட்சி இல்லாம போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. உறவுகளே கவனம் இரண்டா, இது பல இடங்கள் நடந்த இந்த பிரச்சனை அதான் இங்கே கொண்டு வந்தாங்க. பல பேர்கள் கேட்டிருந்தார்கள். ஆகவே தான் இந்த இதை கொண்டு வந்துக்கிறோம். கிரகா சம்பந்தம் விடையாமல் தேவையானது இன்னும் வேறு ஒரு பிரச்சனை இருப்பில் அது இங்கே கமெண்ட்டில் கீழே போடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.